வேணும் உரம். உரம்னா என்னது? இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். சரியா? இலை தலை சாணி அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்குதோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக ஃபேக்ட்ரியில் தயாரித்து கொடுக்குறோம். தாவரங்கள் வளர்ச்சிக்கு தண்ணி, சூரிய ஒளி, காற்று அதெல்லாம் தேவை. அதுபோக மினரல்ஸ் தேவை. மினரல்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கும்? மண்ணில் விழுகக்கூடிய இலத்தலை விலங்குகளுடைய கழிவுகள் அதுலேருந்து எடுத்துக்கும். அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸு, பொட்டாசியம் இதெல்லாம் முதன்மை ஊட்டச்சத்துக்கள். என்பிகே அப்படிம்பாங்க. இது மண்ணில் இருந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அரிசி 2240 கிலோகிராம் விளையுமாமா ஒரு ஹெக்டேருக்கு. ஒரு ஹெக்டேர்னால் எவ்வளோ ஏக்கர்? 2.5 ஏக்கர் அப்ராக்சிமேட்டாக. 2.5 ஏக்கர். அப்போ இவ்வளோ விளையிறதுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 34 கிலோகிராம் நைட்ரஜன் வேணும், பாஸ்பரஸ் 22 கிலோகிராம் வேணும், பொட்டாசியம் 67 கிலோகிராம். சோளம் அதுக்கு அதே மாதிரி 36 கிலோகிராம் நைட்ரஜனு, 20 கிலோகிராம் பாஸ்பரஸு, 39 கிலோகிராம் பொட்டாசியம். கரும்புக்கு என்பிகேன்னு சொல்லுவாங்க, போடுவாங்க. கரும்புக்கு அதிகமாக தேவை. கரும்பில் என்ன இருக்குது? சுக்ரோஸ் 17, பாஸ்பரஸ் 17 கிலோகிராம். நிலக்கடலைக்கு அதே மாதிரி. இதில் எதுக்கு அதிகமாக தேவை? நிலக்கடலைக்கு தான் நைட்ரஜன். சாரி, கரும்புக்கு. கரும்புக்கு நைட்ரஜன் அதிகமாக. 2வது அதிகமாக நிலக்கடலைக்கு, 3வது சோளம், 4வது அரிசி. அது மாதிரி பாஸ்பரஸ் ஓரளவுக்கு எல்லாம் ஒரே அளவு தான் தேவைப்படுது. அதே பொட்டாசியம் எதுக்கு அதிகமாக தேவை? கரும்பு. 2வது அதிகமாக அரிசி. கரிம உரங்கள், ஆர்கானிக் மென்யூர்ஸ், ஃபெர்டிலைசர் எப்படி வேணாலும் சொல்லலாம். தாவர விலங்குகள் என்னாவது அதோட கழிவுகள், அது சின்ன மாளிகைலாம் உடைச்சி மண்ணில் போடும். அதை என்ன சின்ன மாளிகையில் யார் உடைப்பா? அங்கே இருக்கக்கூடிய மண்புழு, சின்ன சின்ன பூச்சி, அப்புறம் மைக்ரோப்ஸு, அவங்க சின்னதாக உடச்சி போடுவாங்க. அதை தான் யார் எடுத்துக்குவா? தாவரம் எடுத்துக்கு. கனிம உரங்கள் என்பிகே இதெல்லாம் கனிம உரங்கள். யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட்டு இதெல்லாம் தொழிற்சாலையில் தயாரிக்கிறாங்க. யூரியாவில் என்ன இருக்குது? நைட்ரஜன் தான் ஃபுல்லாக. பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்காது. பாஸ்பரஸ் பொட்டாசியம் தான், அது என்பிகேவாக மாறிடும். சூப்பர் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸ் தான் இருக்குது. அமோனியம் சல்பேட்டில் அமோனியம்னாவே என்னது? நைட்ரஜன் தான். பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் 44%, நைட்ரேட் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்பிகே நுண்ணுயிர்களால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை கரிம உரங்கள் ஆகும். மண்புழு உரம், தொழு உரம்னு சொல்லுவாங்க. தொழு உரம்னா தெரியும்ல, ஆட்டு மாட்டோட கழிவு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் போட்டு உருவாக்குறது. அதில் ஆட்டோட கட்டி வைக்கிறோம்ல இடம், அதோட யூரின்னு அதில் யூரியா கிடைக்கும். மாட்டு உரத்தோட ஆட்டு உரம் தான் பயங்கர பயன் தரக்கூடியது. உழவனின் நண்பன் யாரு? மண்புழு. மண்புழுவை போட்டு குப்பையை போட்டு மண்புழு போட்டிங்கன்னா அது அந்த என்பிகே இருக்கக்கூடிய மண்ணாக மாற்றிடும். இந்த மண்புழு வரதுக்கு பேர் வெர்மி கம்போஸ்ட் அப்படிம்பாங்க. கம்போஸ்டிங் அந்த ப்ராசஸ்க்கு பேர். வெறும் அப்படின்னா மண்புழு.
சிமெண்ட். சிமெண்ட்டுக்கான மூலப்பொருள் சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம். சிமெண்ட்டுக்கான மூலப்பொருள் நோட் பண்ணிக்கோங்க. சிமெண்ட் எதுக்கு தேவைன்னு தெரியும் உங்களுக்கு. சுண்ணாம்புக்கல், களிமண், ஜிப்சம், இது 3 தான் அதுக்கான மூலப்பொருள். ஜிப்சம் உடனே கெட்டியாயிரும். முக்கியமான மூலப்பொருள் யார்? சுண்ணாம்புகளும் களிமண்ணும் தான். 2 கலந்தாவே போதும், சிமெண்ட் கிடச்சிரும். அது கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துறது தானே அது ஜிப்சம். மூலம் பாருங்க, கலவை முன்னாடிலாம் வீட்டுக்கிட்டே தயாரித்து தான் போடுவாங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தயாரித்து சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கும் ஒரு இடத்துலேருந்து கலவை வருது. பார்த்துருக்கீங்களா? ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவானுங்க. அப்போ ஜிப்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டானு அர்த்தம். ஆஸ்பிடின் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் முதல்ல. போர்லேண்ட் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்புகளின் தன்மையை ஒத்திருந்ததால் போர்லேண்ட் சிமெண்ட் என அழைக்கப்படும். சிமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? போர்லேண்ட். சிமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? சுண்ணாம்பு மட்டும் யூஸ் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வெறும் மண், அப்புறம் சுண்ணாம்பு யூஸ் பண்ணி கட்டுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? சிமெண்ட்டு. சுண்ணாம்பு கூட களிமண்ணை கலந்தோம்னா சிமெண்ட்டு கிடைக்கும். அதை அரைக்கணும். கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ஜிப்சத்தை சேர்க்குறோம், அவ்வளோதான். காரை, கற்காரை, வலுவூட்டப்பட்ட காரை. காரைன்னா ஒன்றும் கிடையாது, சிமெண்ட்டு, மணல், தண்ணி 3 கலந்தோம்னா அதான் காரை. இங்கிலீஷில் என்னப்பா அதுக்கு பேர்? மார்டர். காரைனா சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, தண்ணி, மணல் கலந்தினா காரை. அடுத்தது கற்காரை. ஜல்லி கலந்துட்டுனா என்னது? அது கற்காரை. கான்கிரீட். கான்கிரீட் போடுறேன்னு சொல்கிறாங்களே அது. அடுத்தது இந்த தூணு மேலே சீலிங் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கம்பி வச்சுருப்பாங்க, அதில் கான்கிரீட்டை கொட்டிடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? வலுவூட்டப்பட்ட கார். ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். எக்கு சேர்த்துனா என்ன ஆயிரும்? கம்பியை பாலங்களை எல்லாமே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் டை ஹைட்ரேட். டைனா 2 தண்ணி, கால்சியம் சல்ஃபேட். பாருங்கள், பார்த்தா புள்ளி வச்சுட்டு 2 H2O மாலிகுல் சேரும். அதானது ஜிப்சம். இதிலேருந்து எப்சம் தயாரிப்பாங்க. உரம் பயன்படுது, உரத்துக்கு. சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. பாரிஸ் சாந்து தயாரிக்கிறது. இதுக்கெல்லாம் எதுக்கு தேவை? ஜிப்சம் தேவை. கால்சியம் சல்ஃபேட், சல்ஃபரு ஆக்சிஜன், கால்சியம் சல்ஃபேட். சரியா? டை தள்ளி பிரிஞ்சு வரணும். டை ஹைட்ரேட். டைனா 2, இந்த ஜிப்சம் இயற்கையிலே கிடைக்கும். அடுத்து எப்சம். அதே தான், சல்ஃபேட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? கால்சியத்துக்கு போது அங்கே என்ன இருக்குது? மெக்னீசியம் இருக்குது, அதான் எப்சம். ப்ளஸ் அங்கே டை ஹைட்ரேட்டு, இங்கே என்னது? 7 சல்ஃபேட் ஹைட்ரேட். 7க்கு என்னம்மா இங்கிலீஷில்? ஆக்டா மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். 7 ஹெப்டாவா? ஹெப்டா ஹைட்ரேட். இது எப்சம். ஜிப்சமில் என்ன இருக்குது? கால்சியம் இருக்குது. அது இருக்கிற இடத்துல இங்கே யார் இருக்கா? மெக்னீசியம் இருக்குது. எப்சம் அமைதிப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தாமல் எப்சம்.
பிபிலாம் அதிகமாக வரானுங்கள அவனுங்களுக்குலாம். தசை நரம்பு மண்டலத்தை சீராக்குமாமா. அதான் மூளை சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். மன அழுத்தம் மூளை தான் என்ன பண்ணும், நரம்புக்கெலாம் கண்ட்ரோல் பண்ணுறவர், நரம்பு மூலிமா இன்ஃபர்மேஷன் கடத்தவர். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துகிறவங்க, சீராக்குது. தோல் நோய்களை தீர்க்கும் கழும்புலாம் இருக்காமா. எது? எப்சம். ஸ்கின்னு பிரச்சனை இருக்குல்ல அது. விவசாயத்தில் தாவர வளர்ச்சி ஊக்குவிக்குது எப்சம். ஜிப்சம் எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். பாரிஸ் சாந்து, சிமெண்ட்டு, உரம். இவர் மருத்துவமனையில் எல்லாமே உரமாகவும் பயன்படுது, ப்ளஸ்ஸு நரம்பு சம்மந்தமான மருந்துகள் அதுக்கெல்லாம். அடுத்து பாரிஸ் சாந்து, கால்சியம். பாரிஸ் சாந்து இதிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. எப்சத்துலேருந்து வரதானே அது பாரிஸ் சாந்து. சரி, எப்சமா? ஜிப்சம். இது அப்படியே தான் இருக்கா? 2 H2O மாலிகுல் என்னாச்சு, உடஞ்சி ½ H2O மாலிகுல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் அதிக அளவில் கிடைக்குதாமா. அதனால் பாரிஸ் சாந்துன்றாங்க. எது? ஜிப்சம், பாரிஸ் சாந்து. ஜிப்சத்தை என்ன பண்ணுறாங்க, வெப்பப்படுத்துகிறாங்க. மண்ணிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் 1.5 H2O மாலிகுல்னா உடஞ்சி ஆவியாகி போயிடும். சென்னவாயிடுச்சு, பாரிஸ் சாந்தா மாறிடுச்சு. இந்த வெள்ளை கலரில் இருக்கும் மாவு கட்டுலாம் போடுறாங்கள்ல, இது இந்த வார்ப்பு. அன்றைக்கி பார்த்தோம்ல சிலை வார்ப்பு. அப்புறம் ஃபால் சீலிங்லாம் போடுறாங்கள்ல, அங்கே வெள்ளையாக ஒரு சிமெண்ட்டு தடவுவாங்க, சுண்ணாம்பு. சாக் பீஸு நம்ம ஊரில் நார்மலாகவே அந்த சுட்ட சுண்ணாம்பு வச்சு சாக் பீஸ் தயாரிக்கிறாங்க. நல்ல பியூர் சாக் பீஸ் வந்து பாரிஸ் சாந்தில் தான் தயாரிக்கிறாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், கல்லெல்லாம் இருக்காது. எலும்பு முறிவு சரி செய்கிறதுக்கு, சிலை வார்ப்புக்கு, கட்டுமானத்துறை. பார்த்தோம்ல இது ஃபால்ஸ் சீலிங். ஃபால்ஸ் சீலிங் ஆக்சுவலாக ஃபால்ஸ் சீலிங் வெள்ளையாக இருக்குனாலும் ஃபால்ஸ் சீலிங்ட்டானுங்க இவனுங்க கடைசியில். ஃபால் சீலிங்ட்டானுங்க கிடையாது, அது ஃபால்ஸு. ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம்? பொய் அப்படின்னு அர்த்தம். பொய்யான சீலிங். இதுதான் சீலிங், ஒரிஜினல் சீலிங். தெரியாமல் என்ன பண்ணுறது, புதுசாக ஒரு அதை பிடிச்சி தொங்கினா உடஞ்சி விழுந்துடும், அது ஃபால்ஸ் சீலிங். பினாயில்னு சொல்கிறோம்ல, அதான் அது. பினாயில் எதுக்கு யூஸ் ஆகும்? கிருமி நாசினி. வெரி குட். பினாயில் இது என்னது, சானிடைசர் தான். இதுவுமே சானிடைசர். கார்பாலிக் அமிலம் எனப்படும் அமிலம் என்ன பண்ணும், மைக்ரோப்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிடும். அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5OH. நோட் பண்ணிக்கங்க. டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணுறோம், பொது இடங்களில் கழிப்பறையில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆவியாகும் தன்மையுடையது. வெண்மை நிற படிக திண்மமாகவும் இருக்கும். ஆவியாகும். நல்ல வாசனை வருதா, அங்கே தெளிச்சு விட்டான்னு இங்கே வரைக்கும் வாசனை வரும். இளஞ்சிவப்பாக மாறும். அதில் எதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பானுங்க. எரிச்சல் உண்டாகும் மனித தோலில் பட்டாங்க. அது பினாயில் என்ன பண்ணலாம், வாயு கொப்பளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டைல்யூட் பண்ணணும், அப்படியே இது பண்ணோன்னா வாயு புண்ணாயிரும். கிருமி நாசினி. அறுவை சிகிச்சையிலையும் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க பினாயில். ஒட்டும் பொருள் கம்மு, அது என்னது, கெமிக்கல் தான். ஜிப்சம், எப்சம், பினாயில். அட்ஹெசிவ்ஸ். கம்முக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? அட்ஹெசிவ். மாலிகுலுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அது காய காய ஸ்ட்ராங்காகி ஒட்டிக்கும், விடாது. அதான் இது என்னது, இது பஞ்சர் ஓட்டுறது. அதில் 2-3 இருக்கும் போல் இருக்கு. ஸ்டார்ச்சு. நோட்டு புத்தகம் ஓட்டுறதுக்கெலாம் எதை யூஸ் பண்ணுவோம்? சாப்பாடு இருக்குல்ல, அரிசி வெந்த ஒன்று அதை எடுத்து விட்டுவோமா, அதான் ஸ்டார்ச். அதெல்லாம் அது. அப்புறம்
மைதா மாவு வாங்கிட்டு வந்து வேக வச்சு தண்ணி ஊற்றி கரைச்சி வேக வச்சு அதெல்லாம். பாடம் முடிஞ்சா அப்பயே முடிஞ்சு விட்டுருக்கலாமே. சரி, சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும். எண்ணெய் பார்த்தோம்ல, எண்ணெய் தான் கொழுப்பு. தாவர எண்ணெய் எண்ணெய், விலங்கோட கொழுப்பையும் கரைச்சோம்னா என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைச்சிடும், அவ்வளோதான். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஸ் கரைசல் பயன்படுகிறது. சோடியம். வெப்ப நிகழ்வின் மூலம் பார்த்தீங்களா, படிச்சிங்களா? நம்ம படித்தோமா என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடோ, ரைட், ஓகே. அது தேவை. இந்த வெப்ப நிகழ்வுலாம் நம்ம படிக்கலை. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஸ். கடினமாக்குவா? கதை மாதிரி சொல்லிட்டு வர வந்து கடினமாகன்றீங்க. கெட்டிப்படுத்துறத தாமதப்படுத்தும். ஃபினால். கார்பாலிக். ஃபார்முலா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இங்கே இருக்கா? டிஎன்பிசிலே அப்படி தான் இருக்கும். 4 கேள்வி தெளிவு அதுக்கு ஆன்சர் இருக்கும். யூபிஎஸ்சிலையும். சரி, அசிட்டிக் அமிலம் இல்லை, ஃபார்முலா வேணாம். அதுக்கு பேர் என்ன? அசிட்டிக் அமிலம் எங்கே யூஸ்? வினிகர். பென்சாயிக் அமிலம் எங்கே யூஸ் ஆகுது? வினிகர் மாதிரி, அது வேற, ஊறுகாய் தயாரிக்கிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றில் HCl, அது கிருமி நாசினியா டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. C6H5OH. இயற்கை ஒட்டும் பொருள். ஸ்டார்ச்சோட அடுத்த சின்ன மாலிகுல் எது? ஸ்டார்ச் உடைச்சா என்ன மாறும்? சுகர் கூட கிடைக்கலாம், சுக்ரோஸ். அதை உடச்சிங்கன்னா கார்போஹைட்ரேட். ஏன்? மாங்காய் பழுக்குது, ஸ்டார்ச்சு தான், என்னது? சுக்ரோஸாக தான் மாறும், அதான் இனிப்பாகிறது. அடுத்தது, வெங்காயம் நறுக்கும் பொழுது நம் கண்ணில் கண்ணீர் வர காரணமான வாயு புரோபேன். எஸ் எஸ். வெங்காயம் நறுக்கும் புரிஞ்சா? சோப்பு தயாரிக்கும் நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு. உழவனின் நண்பன் மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை டேஸ் உரங்கள். கரிம உரங்கள். கரிம, ஆர்கானிக். இயற்கை பசிக்கு உதாரணம் சோறு. செறிவூட்டப்பட்ட ஃபினாயில் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. கரெக்டா? செறிவூட்டப்பட்டா யூஸ் பண்ணுறோம். டைலூட்டட் தான் வாய் கொப்பளிக்கிறதுக்கு, வாய் புண்ணாயிரும். செறிவூட்டப்பட்டது கிருமி நாசினி. ஓகே. ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகிறது. ஜிப்சம் எங்கே யூஸ் ஆகும்? சிமெண்ட்டு, உரம், பாரிஸ் சார்ந்து தயாரிக்கிறது. ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சார்ந்து கிடைக்கிது. சரியா? ஒட்டும் பொருள் என்பது இரு பொருட்களை ஒன்றோடு ஒன்று பிரிக்க பயன்படுது. அப்படியா? NPK தாவரங்களுக்கான முதன்மை சத்து. என்னென்னது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். சோப்பு, சிமெண்ட்டு, அதேவா? உரங்கள், ஜிப்சம், RCC ரீஇன்ஃபோர்ஸ்டு, அதுதான் அது சிமெண்ட்டுக்கு வரும்.
2 எங்கே தப்பாக போட்டோம். இதுதான் சிமெண்ட் தானே இது வரும். இது என்னது இது? ஃபினாயிலு அதான விட்டுருங்க. ஒப்புமை. யூரியா கனிம உரம், மண்புழு உரம் கரிம உரம். டேஸ் இயற்கை ஒட்டும் பொருள், ஸ்டார்ச். செல்லோ டேப்பு செயற்கை ஒட்டும்.